பறவையும் மந்திர மரமும். ஒரு காட்டுல அழகான 2 பறவைகள் இருந்துச்சு. ஒரு பறவை பேரு சிண்டு, ஒரு பறவை பேரு மீனு. சிண்டு, உனக்கு தெரியுமா, இந்த காட்டுல ஒரு அதிசய மரம் இருக்கு. ஆமா மீனு, எனக்கும் அந்த மரத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அந்த அதிசய மரத்துல பலவிதமான பழங்கள் இருக்குதான், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிண்டுவும் மீனும் அந்த அதிசய மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. எனக்கு அந்த மரத்தை பார்க்கணுன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கு, சீக்கிரம் போகலாம். ஆமா சிண்டு. சிண்டு, இங்க பாத்தியா, எல்லா விதமான பழங்களும் இருக்கு. ஆமா மீனு. மீனு, உனக்கு என்ன பழம் வேணுமோ நீ கேளு. மந்திர மரமே, எனக்கு வாழைப்பழம், மாம்பழம், ஸ்ட்ராபெரி இது எல்லாம் வேணும். சிண்டு, உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு. மந்திர மரமே, எனக்கு வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள் எல்லாம் வேணும். சிண்டுவும் மீனும் பழங்களை வயிறார சாப்பிட்டுட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பவும் பறந்து போனுச்சுங்க. அப்போ திடீர்னு காட்டுல மழை வர தொடங்குச்சு. ஐயோ சிண்டு, காட்டுல ஒரே மழையா இருக்கு. சரி வா, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகணும். பெய்கிற மழையால சிண்டுவோட வீடும் மீனோட வீடும் காத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால சிண்டுவும் மீனுவும் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு தென்னை மரத்து மேல போய் உக்காந்துதுங்க. தென்னை மரத்துல உட்காந்ததும் அது காத்துல ரொம்ப வேகமா ஆட ஆரம்பிச்சது. காத்துல தென்னை மரம் வேகமா அசைஞ்சதால சிண்டுவும் மீனும் மந்திர மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. சிண்டு, நம்ம மந்திர மரத்துக்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கலாம். மந்திர மரமே, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். மழையினால எங்க கூடெல்லாம் பறந்து போயிடுச்சு. குழந்தைகளே, உங்களுக்காக ஏதோ மாம்பழத்தால் கட்டப்பட்ட வீடு. மாம்பழ வீடை பார்த்ததும் சிண்டுவுக்கும் மீனுக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் எந்த பயமும் இல்லாம சிண்டுவும் மீனும் மாம்பழ வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.